உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் மற்றும் நோயியல் நிபுணர் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1824 மார்ச் 27 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் ஜேம்ஸ் அலெக்சாண்டர் ஹல்டேனுக்கும் மார்கரெட் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன். இவர் கூட பிறந்தவங்க 3 சிஸ்டர்ஸும் 2 பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருக்கு 4 ஹாஃப் சிஸ்டர்ஸும் 3 ஹாஃப் பிரதர்ஸும் இருந்திருக்கிறாங்க. அதாவது டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பாவான ஜேம்ஸ் அலெக்சாண்டர் ஹல்டேன் ஏற்கனவே 1793ஆம் ஆண்டு மேரி ஜோயஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை முதலாவதாக திருமணம் பண்ணியிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பாவுக்கும் இவருடைய அப்பாவுடைய முதல் மனைவிக்கும், அதாவது டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய ஸ்டெப் மதருக்கும் 4 பெண் குழந்தைகள் 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 7 குழந்தைகள் பிறந்தது. அந்த 7 குழந்தைகள் தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய 4 ஹாஃப் சிஸ்டர்ஸ் 3 ஹாஃப் பிரதர்ஸ். இதுக்கப்புறமா 1819ஆம் ஆண்டு பிப்ரவரி 27 அன்னைக்கு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய ஸ்டெப் மதரான மேரி ஜோயஸ் ஹல்டேன் அவங்களுடைய 47 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பா இவருடைய அம்மாவை 1822ஆம் ஆண்டு 2ஆவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பாவுக்கும் இவருடைய அம்மாவுக்கும் 3 பெண் குழந்தைகள் 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 6 குழந்தைகள் பிறந்தது. அந்த 6 குழந்தைகளில் 2ஆவது குழந்தையாக தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பா ஒரு ரெவரண்டாக இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு தேவாலயத்தில் உயர் பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் லீடராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுக்கு வீட்டிலிருந்தே நல்லொழுக்கத்தையும் இறையியலையும் கற்பித்து வந்தாங்க. இதனால் சிறு வயதிலிருந்தே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் இறை நம்பிக்கையுள்ள குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கரெக்டா 1829ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை தான் ஆரம்பத்தில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் படித்து வந்தாங்க. மேலும் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அறிவியல், கணிதவியல் இது போன்ற பாடங்களையும் ரொம்ப ஈடுபாடோட டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் படித்து வந்தாங்க. பிறகு 1834ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் ஹை ஸ்கூல் எடன்பரா அங்கு இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற லாங்குவேஜஸை டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதே சமயம் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பா இவரை சர்ச்சு பொறுப்புகள், அதாவது தேவாலய பொறுப்புகளில் ஈடுபடுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. இதனால தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனை ஆரம்பத்திலிருந்து இறையியலை படிக்க வச்சு வந்தாங்க. ஆனால் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மருத்துவ கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக இவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் முடிவு செஞ்சிடறாங்க. இந்த முடிவுக்கு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பா எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காம இவர் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1841ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ராயல் ஹை ஸ்கூல் எடன்பரால இவர் 1 இயர் கோர்ஸான ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது கட்டாயம் கிடையாது. இருந்தபோது கூட டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் இதை எடுத்து படிக்கிறாங்க. படித்து 1842ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அந்த 1 இயர் கோர்ஸான பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1842ஆம் ஆண்டு தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேனுடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே ரொம்பவே ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹல்டேன் ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இவர்
ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய கோர்சஸ்லாம் இவர் வந்து அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது எம்டி டிகிரி, மெடிக்கல் டிகிரி. ஸோ அதை வந்து இவர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல் அப்படின்னு இது போன்ற எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவருக்கு பெத்தாலஜி நோயியலில் தான் அதிகமான ஆர்வமும் இருந்து வந்தது. இதனால நோயியல் பாடங்களை ரொம்ப உற்சாகத்தோடவும் ரொம்ப ஈடுபாடோடவும் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1846ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ராயல் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1846ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த 22 வயதிலே இவர் வந்து அந்த ராயல் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டு அந்த ஒரு கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறமா அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1848ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த எம்டி டிகிரியை இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு போயிடுறாங்க. அங்கே போய் மருத்துவ பயிற்சிகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து மருத்துவம் படித்து டிகிரி பெற்ற உடனடியாக இவர் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியாது. அதுக்கு முன்னாடி டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் நல்ல முறையில் சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாமே இவர் சரியாக செஞ்சாதான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மெடிக்கல் ஸ்கூல்ஸ் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் இவர் வந்து அதுவும் குறிப்பாக டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் போய் இவர் வந்து மருத்துவ பயிற்சிகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அந்த ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னால இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போயிடுறாங்க. அங்குமே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சி மெடிக்கல் ட்ரைனிங் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடியாக பண்ணுறாங்க. இறுதியாக பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே இவர் வந்து திரும்பி வந்துடுறாங்க. எடன்பராக்கு வந்ததுக்கப்புறமா எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா RIE அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது இவர் ஆஸ்திரியாலையும் பிரான்ஸ்லையும் 2 இடத்துலையும் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெற்றாங்க. மேலும் மருத்துவ கல்வியை படித்தாங்க. ஆனால் இந்த ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால மற்ற தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெசிடென்சி தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1851ஆம் ஆண்டு பிப்ரவரி 8 அன்னைக்கு துரதிர்ஷ்டவசமா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய அப்பாவான ஜேம்ஸ் அலெக்சாண்டர் ஹால்டேன் அவருடைய 82 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய அப்பா 1768ஆம் ஆண்டு ஜூலை 14 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. ஸோ இங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1771 அக்டோபர் 27 தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய ஸ்டெப் மதரான மேரி ஜோயஸ் ஹால்டேன் வந்து பிறந்து அவங்க வந்து அடுத்த 1819 பிப்ரவரி 27 இறந்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய பர்சனல் லைஃப்பில் இவருடைய அப்பாவினுடைய இழப்பு இந்த 1851ஆம் ஆண்டு இவருடைய அப்பாவினுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக வந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய வாழ்க்கையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இதே காலகட்டத்தில் இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால ஒரு ரெசிடென்ட் ஃபிசிஷியனாக இவருடைய அந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக ஒரு உதவி மருத்துவராக நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து அந்த உதவி மருத்துவராக அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி அங்கே இவர் ஒரு லெக்சரராகவும் நியமிக்கப்படுறாங்க, விரிவுரையாளராக நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸில் தான் ஆரம்பத்தில் நியமிக்கப்படுறாங்க. மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்றது சட்டம் சார்ந்து மருத்துவ உதவி தேவைப்படுறத அளிக்கக்கூடியது அந்த மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்றது. அதாவது ஒரு கிரைம் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அப்போ தடயங்கள் பார்க்குறது, அந்த தடயங்கள் மட்டும் இல்லாமல் அந்த தடயவியல் உட்பட அந்த இறந்து போயிருக்கிறாங்க யாராவது அப்படின்னா அவங்க வந்து எப்படி இறந்துருக்கிறாங்க, ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது தான் அந்த மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் ஒரு லெக்சரராக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் நியமிக்கப்படுறாங்க. பிறகு இவர் வந்து மெடிசன் மருத்துவத்தில் ஒரு லெக்சரராக நியமிக்கப்பட்டுறாங்க. மேலும் பெத்தாலஜி
நோயியலையும் கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் லெக்சரராக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்நிலையில தான் 1853ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் இவருடைய 29 வயதில் எடன்பராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்றது ஒரு மெடிக்கல் சொசைட்டி. இது வந்து வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டி எடன்பராவில் நிறுவப்பட்டது. அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து 1853ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு ஃபிசிஷியனாக பதவி உயர்வை பெறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அதனால நிறுவப்பட்டிருந்த எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அது வந்து இந்த 1800கள் காலகட்டத்தில் எடன்பரா எக்ஸ்ட்ரா முரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது என்னன்னா ஒரு அவுட் சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷன். அதாவது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரானால இந்த எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்றது நிறுவப்பட்டிருந்தது. சர்ஜன்ஸ் ஹாலில் அந்த விரிவுரைகள் மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் அந்த தரப்பிலிருந்து வழங்கப்படும். ஸோ நிறைய மருத்துவ மாணவர்கள் வந்து அந்த மருத்துவ விரிவுரைகளை அட்டன் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரால நிறைய மருத்துவர்கள், அதே மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர்கள், உடற்கூறியல் நிபுணர்கள், இருதயவியல் நிபுணர்கள், அதுக்கப்புறமா இந்த மகப்பேறு மருத்துவர்கள் அப்படின்னு எல்லா மருத்துவத்தில் சார்ந்த ஸ்பெஷாலிட்டிஸ் உள்ள எல்லா மருத்துவம் சார்ந்த அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் உள்ள மருத்துவர்களும் அங்கே வந்து விரிவுரைகள் கொடுப்பாங்க. அது விரிவுரைகள் கொடுக்கப்படும். ஆனால் அங்கே வந்து மருத்துவ மாணவர்களுக்கு டிகிரிலாம் வழங்கப்படாது. ஆனால் நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். இதனால நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரானால நிறுவப்பட்டிருந்த எக்ஸ்ட்ரா முரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அதை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த இடத்துலையும் இவர் வந்து ஒரு லெக்சரர் ஆன் மெடிசனாக நியமிக்கப்படுறாங்க டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன். ஸோ அந்த பணிகளையும் இவர் வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தான் 1856ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 அன்னைக்கு இவருடைய 32 வயதில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து சார்லட் எலிசபெத் லோத்ராப் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு 1857ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கு இவருடைய மனைவியான சார்லட் எலிசபெத் லோத்ராப் ஹால்டேனுக்கும் ஒரு சார்லட் வில்ஹெல்மினா ஹால்டேன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சார்லட் வில்ஹெல்மினா லோத்ராப் ஹால்டேன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை 1857ஆம் ஆண்டு பிறந்தது. இதுக்கப்புறமா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கும் இவருடைய மனைவிக்கும் 1859 இந்த ஒரு காலகட்டத்தில் மார்கரெட் ஹாரியட் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் அப்படின்னு ரெண்டாவதா இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த நிலையில தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய அம்மாவான மார்கரெட் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியான உயிரிழப்புகள் ஒரு பக்கம் வந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்படக்கூடிய பெரிய சோகங்களாகவும் இருந்து வந்தது. ஆனால் இதையும் கடந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் இவருடைய பங்களிப்புகளை மருத்துவத்தில் கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்நிலையில் 1861ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கும் இவருடைய மனைவிக்கும் ஈடித் மில்லிசன்ட் ஹால்டேன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும், அதே மாதிரி ஆலிஸ் மேரி ஹால்டேன் அப்படின்னு இன்னொரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. அதுக்கப்புறமா 1862ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கும் இவருடைய மனைவிக்கும் 5ஆவதா இன்னொரு குழந்தை பிறந்தது. இந்த 5ஆவதா பிறக்கக்கூடிய குழந்தை தான் ஆண் குழந்தையா பிறந்தது. ஜேம்ஸ் ஆல்மர் லோத்ராப் ஹால்டேன் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையா பிறந்தது. இந்த நிலையில இதே 1862ஆம் ஆண்டு தான் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய 3ஆவதா பிறந்த பெண் குழந்தையான ஈடித் மில்லிசன்ட் ஹால்டேன் அந்த குழந்தையானது கை குழந்தையா இருக்கும்போதே ஒரு வயதுக்குள்ளேயே இறந்து போயிருது. இது வந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துயரமாக இருந்தது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே இவரும் இவருடைய மனைவியும் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1864ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கும் இவருடைய மனைவியான சார்லட் எலிசபெத் லோத்ராப் ஹால்டேன் 2 பேருக்குமே 6ஆவதா இன்னொரு குழந்தை பிறந்தது. அதுதான் வந்து அந்த குழந்தை தான் ஆன் எவலின் ஹால்டேன் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை, ஆன் எவலின் ஹால்டேன் அப்படின்னு. ஸோ மொத்தமாக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கும் இவருடைய மனைவிக்கும் 5 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 6 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒரே ஒரு பெண் குழந்தை, 3ஆவதா பிறந்த பெண் குழந்தை மட்டும் இறந்திருந்தது. இது வந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இதே காலகட்டத்தில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து பல பொறுப்புகளில் நியமிக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து
எடன்பிராலே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதில் இவர் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் நியமிக்கப்படுறாங்க. அதாவது எடன்பிரால ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் இருக்குது. அந்த ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா அவங்க தரப்பிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற அந்த பொறுப்பில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அதனுடைய போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ், அந்த போர்ட் ஆஃப் இன்ஃபர்மரி மேனேஜர்ஸ், ஸோ அதனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் தான் நியமிக்கப்பட்டாங்க இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா தரப்பிலிருந்து. அதாவது இப்போ ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலோடைய மீட்டிங் நடக்குதுன்னா அப்போ இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா தரப்பிலிருந்து ரெப்ரசன்டேட்டிவாக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலோடைய மீட்டிங் நடக்கும்போது ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிராவுடைய போர்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அவங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் தான் வந்து கலந்துப்பாங்க. ஸோ இது மாதிரியான பொறுப்புகளில் இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் 1867ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் ஒரு பெரிய கௌரவத்தை பெற்றாங்க. அதுதான் எடன்பிராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவர் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஜான் ஹட்டன் பால்ஃபோர் அப்படின்ற ஒரு மருத்துவர் காரணமாக இருந்தாங்க. அவர் தான் ப்ரொபோசராக இருந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. இந்த ஜான் ஹட்டன் பால்ஃபோருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவரால் இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1867ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை பெற்றுறாங்க. பிறகு இதே 1867ஆம் ஆண்டு எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்னு எடன்பிரால ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் இருக்குது. அதனுடைய ஒரு மெம்பராகவும் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து இன்னும் பல பொறுப்புகளில் இவர் வந்து நியமிக்கப்பட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1870 காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு செக்ரட்டரியாகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் 1870 காலகட்டத்தில் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரால ஒரு மருத்துவராக மட்டும் ஃபிசிஷியனாக மட்டும் இல்லாமல் ஒரு பெத்தாலஜிஸ்டாக நோயியல் நிபுணராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதை டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து இவருடைய பழக்கமாக ஏற்படுத்திக்கிட்டு நோயியலில் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்கள் எதனால் ஏற்படுது, அந்த நோய்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு நோயாளிக்கு அந்த நோய் ஏற்பட்டிருக்குன்னா அந்த நோய் வந்து எப்படி கண்டறிந்து அந்த நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சிகிச்சை கொடுக்கணும். ஸோ இது பற்றிலாம் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பெத்தாலஜியில் எழுதி தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணவும் செஞ்சாங்க. இது மாதிரி டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய பங்களிப்பானது நோயியலையும் மருத்துவத்திலையும் மிகப்பெரிய அளவில் இருந்தது. குறிப்பாக இவருடைய டீச்சிங் அது வந்து மிகப்பெரிய அளவில் மாணவர்களை கவர்ந்திழுத்தது. ஒரு பாப்புலரான ஒரு லெக்சரராக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து திகழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அது வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூல்லையா இருக்கட்டும், அதே மாதிரி எடன்பிரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதனுடைய சர்ஜன்ஸ் ஹால் அங்கே தான் மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் வழங்கப்படும். ஸோ அங்கேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஈர்த்து வந்தாங்க. இதனாலேயே இவருடைய பாப்புலாரிட்டிக்காகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட வந்து அட்டன் பண்ணாங்க. இவருடைய மருத்துவ விரிவுரைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து மருத்துவத்தை கற்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தெளிவும் எளிமையும் இந்த ரெண்டு விஷயம் தான் மாணவர்களை ஈர்த்திருந்தது. ஸோ இதனாலேயே இவர் ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஒரு லெக்சரராக இவருக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிருந்தது. இந்த நிலையில் 1877ஆம் ஆண்டு எஸ்கிலோபியன் கிளப் அந்த மெடிக்கல் டைனிங் கிளப் அதனுடைய ஒரு ஆர்டினரி செக்ரட்டரியாக ஒரு கௌரவ செயலாளராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கௌரவம் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கு கிடைச்சது. அதுதான் 1879ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1879ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து இவருடைய பணியை தொடங்குறாங்க. இந்நிலையில் 1880ஆம் ஆண்டு அந்த வில்லியம் ஹார்வேயினுடைய நினைவாக உருவாக்கப்பட்டிருந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அது நிறுவப்பட்டிருந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் எஸ்கிலோபியன் கிளப்புடைய ஒரு ஆர்டினரி செக்ரட்டரியாகவும் அப்படின்னு இவ்வளோ பொறுப்புகளில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் திகழ்ந்து வந்தாங்க. மேலும் இவருடைய சக்சஸ் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரால சயின்டிஃபிக் ஸ்டேட்டஸே இவர் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா தரப்பிலிருந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே மிகப்பெரிய மேம்பாடுகள் அட்வான்டேஜஸை டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து இவர் வந்து பண்ணுறாங்க. பல வகையான மேம்பாடுகள் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பிரா தரப்பிலிருந்து மருத்துவ ஆராய்ச்சிகள் வந்து அதிகரிக்கப்படுது. அதே மாதிரி
நிறைய ரிப்போர்ட்ஸ் அது ரிசர்ச் பேப்பர்ஸ் அதெல்லாம் அதிகரிக்கப்படுது. அதேமாதிரி ஃபெல்லோஸாக வந்து மற்ற நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது அதுவும் அதிகரிக்கப்படுறது. ஸோ இது மாதிரி இவர் பிரசிடெண்ட்டாக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பராவில் இருக்கும்போது இவ்வளோ சாதனைகளை டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் தொடர்ச்சியாக பண்ண தொடங்கியிருந்தாங்க. இதனால் 1881ஆம் ஆண்டு மறுபடியும் 2வது முறை தொடர்ச்சியாக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பராவுடைய பிரசிடெண்ட்டாக இவரே நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பராவுடைய பிரசிடெண்ட்டாக 2 முறை வந்து பதவி ஏற்றவங்க ஒரு சில நபர்கள் தான். அந்த ஒரு சிலரில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனும் ஒருத்தராக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பிரசிடென்சியின் போது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பராவுடைய சயின்டிஃபிக் ஸ்டேட்டஸையே பெரிய அளவில் கொண்டு போனாங்க. இது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் ஜென்ரல் கவுன்சில் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பராவுடைய ஜென்ரல் கவுன்சில், அதில் ஒரு அசஸராக யுனானிமஸாக வந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பராவுடைய ஜென்ரல் கவுன்சிலில் ஒரு மதிப்பீட்டாளராக ஒரு அசஸராக எல்லா நபர்கள்னாலையும் ஒருமித்த கருத்தோட டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டியானது டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கு இருந்து வந்தது. இந்த நிலையில் 1882ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பரா அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. ஸோ 1879 1882 வரைக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பராவுடைய ஒரு பிரசிடெண்டாக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் திகழ்ந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் மருத்துவத்திலையும் நோயியலையும் ஆற்றக்கூடிய பங்களிப்புக்காக 1883ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா தரப்பிலிருந்து இவருக்கு வந்து செகண்ட் ஆர்டினரி டாக்டரேட்டான டாக்டர் ஆஃப் லாஸ் அது வந்து வழங்கப்படுது. அது வந்து எல்எல்டி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில். எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில், இது வந்து இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு 2 லா இருக்குது. அந்த 2 லாஸ் வந்து உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற அந்த கௌரவ டாக்டர் பட்டம் தான் எல்எல்டி, ஆர்டினரி டிகிரி ஆஃப் எல்எல்டி அப்படின்ற டைட்டிலில் 1883ஆம் ஆண்டு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கு வழங்கப்பட்டது. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஒரு ஆர்டினரி செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பில் தொடர்ந்து வந்து பயணித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடின்பராவில் ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக பதவி வர பெற்றுறாங்க. ஸோ இவர் வந்து வயது முதிர்ச்சியின் காரணமாக ஒரு ஆலோசனை மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடின்பராவில். அந்த பொறுப்புலையும் இவர் ஈடுபடுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் எடின்பராலே இருக்கக்கூடிய எடின்பரா டிஸ்பென்சரி, அங்குமே அந்த நிறைய டிஸ்பென்சரிஸ் அப்படின்னு நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே எல்லா இடங்கள்லையுமே ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான மருத்துவராகவும் நோயியல் நிபுணராகவும் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் திகழ்ந்து வந்தாங்க. இப்பேற்பட்ட இந்த நபர் 1886ஆம் ஆண்டு டிசம்பர் 25 அப்போ வந்து கிறிஸ்மஸ் நடக்கும்போது என்ஜாய்மெண்ட்ல இவர் அந்த கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திக்கிறாங்க. இவருக்கு வந்து கீழே விழுந்துடுறாங்க. குறிப்பாக ஒரு பனிப்பாறையில் வந்து விழுந்துடுறாங்க. அதனால டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய காலில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதுக்கப்புறம் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிச்ச இவர் இறுதியாக 1887 ஏப்ரல் 12 அன்னைக்கு இவருடைய 63 வயதுல டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1887 ஏப்ரல் 12 அன்னைக்கு இவருடைய 63 வயதில் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் வந்து இறந்து போகிறாங்க. இவர் வந்து இறந்து போகிற வரைக்கும் அந்த எஸ்கிலோபியன் கிளப்போடைய ஒரு ஆர்டினரி செக்ரட்டரியாக இவர் வந்து இருந்தாங்க. ஸோ இதுவே வந்து டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய திறமைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1908ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 அன்னைக்கு டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய மனைவியான அந்த சார்லட் எலிசபெத் லோத்ராப் ஹால்டேன் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது ஒரு பக்கம். அதே மாதிரி டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுக்கு 5 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை. அதில் ஒரு ஆண் குழந்தையான அந்த ஜேம்ஸ் ஆல்மர் லோத்ராப் ஹால்டேன் அப்படின்றவர் அவர் வந்து சர்பட்டத்தை வந்து பெற்றாங்க. சர்பட்டத்தை பெற்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரலாகவும் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து இறுதியாக 1950ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 88 வயதில் இறந்து போனாங்க. ஏன்னா டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேனுடைய மகன் 1862ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1950ஆம் ஆண்டு அவருடைய கிட்டத்தட்ட 88 வயதில் இறந்து போகிறாங்க. இது எல்லாமே இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டேன் மருத்துவத்திலையும் நோயியலையும் ஆற்றின பங்களிப்புக்காக சார்ல்ஸ் மெக்பிரைட் அப்படின்னு ஒரு
சிற்பி ஸ்கல்டர் அவர் வந்து இவருடைய பஸ்ட்டை வந்து அதாவது மார்பளவு சிலையை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவில் வைத்து பாதுகாக்கப்படுது. மேலும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவை பார்வையிட்டால் இன்னைக்கு வரைக்குமே டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டனுடைய அந்த பஸ்டானது பார்வைக்கு வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. அது காரணம் வாழும்போது டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டன் பண்ண பங்களிப்புகள், குறிப்பாக அது மருத்துவமாக இருக்கட்டும் நோயியலாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இவருடைய பங்களிப்புகள் தான் இப்படி ஒரு கௌரவம் இவர் இறந்த பிறகும் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட டேனியல் ரதர்ஃபர்ட் ஹால்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.